ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெயம் விலாக்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவோட பார்ட் 2 வீடியோ இது. நம்ம ஒரு வழியெல்லாம் கண்டுபிடிச்சி இடத்த ரீச் ஆயாச்சு. கார் இதுக்கு மேலே போக முடியல. போனால் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் நிறையா இருந்தனால நம்ம முன்னாடியே ஒரு இடத்துல நீட்டாக பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டுருந்தோம். ஆல்மோஸ்ட்டு 6:45 அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சு. லைட்டெல்லாம் போட்டாங்க. ரொம்ப லேட்டுன்னு நினச்சோம், ஆனால் கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். ரொம்ப வருஷம் கழித்து நிறையா ரிலேட்டிவ்ஸை பார்த்தேன். நிறையா பேர் எங்கள்கிட்ட வந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. போக வேண்டிய சுச்சுவேஷனே வராது, அதனால் எங்களால் போகவே முடியல. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்தால் தானே போய் நிறையா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ தான் போக முடிஞ்சுது. அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அண்ணா பொண்ணாவை கூட்டிகிட்டு வந்து நிறையா அவங்க பண்ண வேண்டிய சடங்கு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மண்டபம் அதெல்லாம் எடுக்கல. ரொம்ப சிம்பிளாக ஒரு சாமியானா போட்டு சின்னதாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. கிராமத்துலலாம் இப்படி தான் பண்ணுறாங்க இன்னமும். என்னோடய சீரும் கூடும் இப்படி தான் நடந்தது. ரொம்ப ரொம்ப கிராமத்தில் ரொம்ப அழகான என்னோடய அத்தை வீட்டில் தான் நடந்தது. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து அதுவும் ஞாபகம் வந்தது. இப்போல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க எல்லாம். இந்த மாதிரி சீர்தட்டுலாம் இப்படி வைக்கிறதே இல்லை. எல்லாமே ஃபுல்லாக அந்த பிளேட் டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்க. பட் அதை விட இதுதான் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்கிறது நிறையா பேர்த்துக்கு புரியவே மாட்டேங்குது. அதை ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. ஆனால் இதுதான் ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்தது. அது எல்லாமே சும்மா வச்சுருந்ததே ரொம்ப அழகாக இருந்தது. பாப்பாவுக்கு வந்தோடனே அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுடிதார்லாம் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் சாரீ கொடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அனுப்பிட்டாங்க. அவள் போயிட்டு வரக்குள்ளவே இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து. என்னென்னா, பொண்ணோட முறை பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என் அண்ணா கிட்ட காசு கொடுத்தா தான் சேரை விட்டு எந்திரிப்போன்னு பயங்கர வம்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்களுக்கு வந்து விளையாட்டாக பண்ணுறது. அப்புறம் அண்ணா வந்து எல்லாத்துக்கும் காசெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணி அப்புறம் லாஸ்ட்டாக அவளும் சாரீலாம் கட்டிட்டு அழகாக ரெடியாகி வந்துட்டா. வந்தோடனவே அவளுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பதட்டம். அவ்வளோ சின்ன பொண்ணு தான், அதனால் எல்லாத்தையும் பார்த்தோன்னவே ரொம்ப பதட்டமாக தான் இருந்தாள். வந்து உட்காந்தோன்னவே சிரிக்க கூட மாட்டேன்ட்டா. நாங்கள்லாம் சரி கொஞ்சம் சரி லைட்டாக சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் வந்து மொய் எழுதிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் நாங்கள் பண்ண வேண்டிய சீரெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு போன எல்லாத்தையும் கொண்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு அவகிட்ட நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவகிட்ட பேசிட்டு நாங்கள் அப்படியே நின்றுட்டுருந்தோம். ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்காக நின்றுட்டுருந்தோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன சாப்பாடு தான். அப்புறம் நம்ம ஒரு வழியாக சாப்பாடோட இடத்துக்கு வந்தாச்சு. சாப்பிட்ற டைமுக்கு வந்தோடனே இதுதான் தாசனா, அவங்க பொண்ணுக்கு தான் சீரு. இவங்க வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.